வணக்கம். என் உயிரினும் மேலான தாய் தமிழ் உறவினர்களே, நான் ரூபன் பீட்டர் பேசுகிறேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நேற்று தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த சமூக வலைத்தளங்கள் மற்றும் முகநூல், ஃபேஸ்புக், அப்புறம் புலனம், வாட்ஸ்அப், அப்புறம் நிறைய சமூக வலைத்தளங்களில் நம்மளோட தமிழர்களின் எதிரியான ராஜபக்சே மலேசிய நாட்டிற்கு வருகை புரிவதாக விஷயங்கள் நிறைய கசிந்துள்ளது. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு சொல்லி தெரியல. ஆனால் நிறையா நம்ம தரப்புலேருந்து நிறைய பேர் அதுக்காக போர்க்கொடி ஏந்தி ஆயத்தமாகி நிறையா காவல்துறையினரிடம் புகார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நான் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நேரத்தில் இன்றும் நேற்றும் நடந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, நம்ம மலேசிய நாட்டில் இருக்கிற தமிழர்களையும் மற்றும் அரசியல் தலைவர்களையும் மற்றும் என்ன சொல்கிறது, அரசு சாரா இயக்க தலைவர்களையும் குறை சொன்ன மக்கள், குறை சொன்ன நிறைய வாய்களை மூடும் வகையில் இவர்கள் இன்று நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது அதுக்கு உதாரணமாக எம்ஐசி மலேசிய தமிழர்களுக்கு ஒன்றுமே செய்யலை, நிறைய ஏமாந்துட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஏபியில் இருக்கக்கூடிய பினாங்கு துணை முதலமைச்சர் ஐயா ராமசாமி அவர்கள் மேலேயும் குற்றம் சாட்டினாங்க. அவர் தமிழர் கோயிலுக்கு மட்டும் தான் செய்கிறாரு, தமிழர்களுக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதே டிஏபியில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்லாங்கூர் எஸ்கோ மதிப்பிற்குரிய வாய்பி கணபதிராவ் ஐயா அவர்கள் அவர் தொழில் நிறைய அந்த மாதிரி தமிழர்களுக்கு யாரும் எதுவும் செய்கிறதில்ல, அவங்க சமூகத்தினருக்கே செய்கிறாங்க அப்படிலாம் குற்றம் சாட்டினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது, நம்ம நாம் தமிழர் கலைமகள் அவர் தான் தமிழர் மாதிரி இருக்கிறாரு, அவர் எப்படி இந்த மாதிரி தமிழர்களுக்கெலாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாருலாம் நிறைய விஷயங்கள் கசிந்து வந்தது. இந்த நிலையில் ராஜபக்சே வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கேட்டதுமே எல்லாருமே ஒன்றுபட்டாங்க. இதுதான் தமிழர்களுடைய ஒரு ஒற்றுமை அடையாளம். நீங்கள் அதில் நல்லா உன்னிப்பாக பார்த்துருக்கணும். அது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம், அது ஆனால் எங்கள் குடும்பத்துக்கான ஒரு எதிரி ஒருத்தன் வரான்றப்ப, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வரான், எங்கள் குடும்பத்துக்கே எதிரியான ஒருத்தன் வீட்டுக்கு வரான்றப்ப அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி பிரதிபலிக்கிறாங்க அவங்க கோவத்தை அப்படின்றது தான் ஒரு இது. நீங்கள் 1000 காரணங்கள் சொல்லி அவங்கள நீங்கள் புறக்கணித்தாலும் இந்த தலைவர்களை மலாய்க்காரர்களுக்கு எதிரியானவன் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கோவம் வரும். சீனர்களுக்கு எதிரியானவன் வந்தாக்கா சீனர்களுக்கு கோவம் வரும். அப்போ தமிழர்களோட எதிரி வரும் பொழுது கோவப்படுகிற எவருமே தமிழர் தான். அப்போ அந்த வரிசையில் பார்த்தா இவங்க அனைவருமே தமிழர்கள் தான். நம்ம கணபதிராவ் ஐயா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லாங்கூரில் நம்ம வசந்தகுமார் அண்ணன் கூட சேர்ந்து அவங்க எம்ஐவி டீமோடு சேர்ந்து நிறையா பிரச்சாரங்கள் படங்களை பிடித்து போராடி இருக்கிறாரு. நிறைய படங்கள் வெளிவந்திருக்கு. அந்த வசந்தகுமார் அண்ணனை பற்றி நம்ம கணபதிராவ் ஐயா பற்றி உங்களுக்கு நிறையாவே தெரியும். அவர் என்ன மாதிரியான இன்ட்ராஃப் காலத்துலேருந்து எப்படி போராட்டு வந்தார்னு. அதே நேரத்தில் அவர் கூட இருக்கக்கூடிய வசந்தகுமார் அண்ணன் அவருடைய நிறைய மேடை பேச்சுகளில் அவரே தைரியமாக சொல்லியிருக்காரு, நான் தலைவர் பிரபாகரனுடைய தம்பி தான், நாங்கள் அவரை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்ட்டு பகிரங்கமாலாம் பேசியிருக்காரு. இதை விட வேறு என்ன வேணும் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஐசி தலைவர் நினைக்கிறேன், யூத் பிரசிடென்ட் நினைக்கிறேன், நம்ம சிவராஜ் அவர் அப்புறம் ஐயா ராமசாமியினுடைய தரப்பில் இருந்து டேவிட் மார்ஷல், அப்புறம் சதீஷ் முனியாண்டின்னு நினைக்கிறேன் அந்த அண்ணன், அப்புறம் நம்மளுடைய மலேசிய நாம் தமிழர் தலைவர் கலைமகள் அவர்களும் ஒன்று கூடி கூட்டங்களுக்கு சேர்ந்துருக்காங்க. இவங்களாம் பினாங்கு மாநிலத்தில், அவங்க கணபதிராவ் ஐயா அங்கே ஸ்லாங்கூர் மாநிலத்தில். அதையடுத்து இங்கே ஸ்கூடாயில் இன்று காலை நேரத்தில் அது எந்த தரப்பினர் தெரியல, ஆனால் தமிழர்கள் தான் காவல்துறையிடம் போய்ட்டு புகார் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருந்திருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. தமிழர்கள் இவங்க செய்யலை, அது செய்யலை, இதை செய்யலைன்னு சொல்லிட்டு அரசியலின் காரணமாக நம்ம பிரிந்திருந்தாலும், அரசியல் காரணமாக நம்ம மோதி இருந்தாலும், எங்களுடைய ஒரே நோக்கம் தமிழர்கள் எங்களுடைய ரத்தத்தினர், எங்களோட உறவினர். அப்போ எங்கள் தமிழர்களை கொண்டவர்கள் ஒருத்தன் வரான்றப்ப எங்களுக்கெல்லாம் கோவம் வருதுன்னா அப்போ அவங்களாம் யார்? எங்கள் தமிழர்கள் தானே. இனிமேலையாவது இது நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் ராஜபக்சேக்கு உண்மையை நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நன்றி சொல்லணுன்றதோட பகை அது வேறு பக்கத்து. ஏன் சொல்லணும்னா, ஒரு நம்ம நாட்டில் பிரிஞ்சிருந்த தலைவர்கள் நம்மளுக்கு இருக்க மனநிலைமையை உடச்சி அத்தனை பேரும் ஒன்று திரட்டினா பாருங்கள், அந்த ஒரு விஷயத்துக்கு நான் அவனுக்கு உண்மையை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் என்னோடய குடும்பத்தினரை என் அக்கா தங்கச்சியை கொலை பண்ணி இந்த மாதிரி நாசம் பண்ண அந்த ஒரு செயலுக்காக அவன் மேலே ரொம்ப கடும் கோபத்தில் தான் நானும் இருக்கிறேன். அப்போ
நான் என்ன மனநிலைமையில் இருக்கேன்னா, மலேசியான்ற விட்டுருங்க, நான் என் வீட்டில் இருக்கேன். என் வீட்டுக்கு எனக்கு பிடிக்காத ஒருத்தன் வந்து என் வீட்டில் என்னோடய பகைவன், என் குடும்பத்தில் என் அக்கா தங்கச்சி கெடுத்த, எங்கள் அக்கா தங்கச்சி சாவுக்கு காரணமாக இருந்த ஒருத்தன் என் வீட்டில் வந்து உட்காந்து விருந்து சாப்பிட்டுட்டு நல்லா சௌகரியமாக இருந்துட்டு போனானாக்கா, அப்போ அந்த வீட்டில் நான் இருந்து என்ன புண்ணியம்? அந்த வீட்டுக்கு நான் யார் அப்போ? அதே போல் தானே மலேசியா நாட்டில் நான் இருக்கிறேன்னா, மலேசியா குடிமகன் நான் இருக்கிறேன். என்னோடய குடும்பத்தினரை கொண்ட ஒருத்தன் வந்து எப்படி வந்து மலேசியா நாட்டில் வரானா, அப்போ நான் இந்த மலேசியாவில் யார்? ஓட்டு போடுறோம். பத்தாவதுக்கு இங்கே இருக்கிற தலைவர்கள் தப்பு பண்ணால் தட்டியும் கேட்குறோம். பத்தாவதுக்கு தமிழ் நாடு வளமை ஒற்றுமைப்படுத்துவதற்கு 1000 விவகாரங்களை கையாளுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒருத்தன் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றதான் ஒன்று. இது நல்ல தருணம். பிரிந்திருக்க தமிழர்கள் ஒன்றுபட. நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி அனைவரும் தயவு செஞ்சு இனிமேலையாவது அரசியல் காரணத்துக்காகவோ, கட்சியின் காரணத்துக்காகவோ, இல்லை பலவிதமான காரணங்களுக்காகவோ அல்லது சுயநலத்திற்காகவோ இனி பிரிந்திராமல் அனைவரும், பொதுமக்களும், அனைத்து கட்சியினரும் தமிழர்கள் என்ற ஒரு பார்வையில் ஒன்றுபட்டு நம்ம வந்து இனி நம்மளோட என்ன செய்யலாம், மேல் நோக்க போகலான்றதை பார்க்கணும். ராஜபக்சே பற்றி சொல்லணும்னு சொன்னாக்கா, அவனை பற்றி நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு இதை கொஞ்சம் எல்லா இடத்துலையும் பரவுங்க. நானும் பரப்புகிறேன். குடிச்சு விரைவில் யூடியூப்பில் வரும். யூடியூப்பில் வரதுக்கு முன்னே உங்களால் முடிஞ்சால் தயவு செஞ்சு இதை பரப்புங்க. நிறைய பேருக்கு தெரியணும் என்ன நடக்குது மலேசியாவில் அப்படின்னு. என்னால் கடைசியாக நான் சொல்லிக்க விரும்புகிறது ஒன்று தான். என்ன நான் சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நான் ஒரு தமிழன். என்னோடய பரம்பரை, அதாவது என்னோடய இனத்தினுடைய கடைசி ஒரு சொட்டு விந்து, கடைசி ஒரு சொட்டு ரத்தம், அந்த பரம்பரையிலிருந்து இருக்கிற ஒரு சொட்டு ரத்தத்தின் உயிராவது இந்த ராஜபக்சேவினுடைய பரம்பரையை அழிக்காமல் எங்களுடைய தமிழினம் சாயாது. இது எங்களுடைய முதன்மையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறினே சொல்லலாம். 1000 பகைவன் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு முதல் பகைவனே அவன்தான். என்ன சொல்ல, அவனை பற்றி பேச இன்னும் கோபம் தான் வருது. எனவே இதோடு இது முடிச்சுக்கிறேன். பேசுகிற நான் யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் ரூபன் பீட்டர். பேரை மறைத்து கொண்டு ராஜபக்சே இப்படி எதுக்கணுன்ற அவசியம் இல்லை. என்னுடைய பகைவன், என் தமிழர்களுக்கு பகைவன், எனக்கும் பகைவனே. என்னோட உண்மையான பேர் சக்திகுமாரன். கூப்பிட்ற பேர் தான் ரூபன் பீட்டர். அப்போ என்ன சொல்கிறது, என்னுடைய பகைவன் இந்த நாட்டுக்கு வருவானானால் நான் இந்த நாட்டு குடிமகன்ற சொல்லிக்கிறதுக்கு என்ன எனக்கு ஒன்று இருக்குது. என்னோட ஒரு நண்பர்கிட்ட பேசினேன். அவர் விளையாட்டாக சொன்னாரா சீரியஸாக சொன்னார்னா எனக்கு தெரில. அவர் என்ன தெரியுங்களா சொன்னார், ஐயா அவன் வந்தானாக்கா சத்தியமாக நான் கழுத்துறதுக்கு செத்துருவேன் ஐயா. இந்த நாட்டில் எனக்கு வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை. இந்த நாட்டில் வந்து நான் வந்து என்ன இது, என் நாட்டு நான் ஒரு குடிமகன், எனக்கு பிடிக்காத ஒருத்தர் இந்த நாட்டுக்கு வரான், என்னோட இனத்தை அழிச்சவன் வரான், அது இந்த நாட்டு வந்து அரசு எதுவும் செய்யலைன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட உட்காந்து பேசி கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணலாம், அந்த அளவுக்கு இல்லை, சும்மா பேசினேன். பேசி அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறேன். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மை தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு பிடிக்காத நம்ம வீட்டில் வந்துருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வருது. அப்போ இதை தடுக்கும் வகையில் நம்மளோட அரசும் நம்மளோட பிரதமர்களும் நிறைய அரசு சார்ந்த இயக்கமும் அரசு சாரா இயக்கங்களும் அரசியல் தலைவர்களும் இதுக்கு நல்ல ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நிறைய கூட்டங்கள் நானும் செய்யணும் அப்படின்னா பார்த்தா தவிர்க்க முடியாத சில காரணத்தினால கொஞ்சம் வெளியே இருக்கிறேன். எந்த நாட்டில் இருக்கிறோம் எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. ஆனால் என்னுடைய கோரிக்கை இதுதான். நான் மலேசிய குடிமகன். நான் அங்கே பிறந்து வளர்ந்தேன். என்னோடய தாய் தகப்பனார் பாட்டன் முப்பாட்டனெல்லாம் அங்கே பரம்பரை சேர்ந்தவங்க தான். அதனால தான் நான் இதை வந்து இங்கே வெளிப்படுத்துகிறேன். நல்ல ஒரு முடிவை எதிர்பார்ப்போம். அவனுடைய பாதம் இந்த நாட்டில் படுமானால் ஒன்று அவன் தலை உருளணும், இல்லை நம்ம தமிழர்கள் மானத்தமிழர்கள் என்ன செஞ்சுக்குவாங்கன்றது எனக்கு சரியாக தெரியல. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரின் ஒரு மனநிலைமை தான். இன்னும் நிறைய பேர், எத்தனை பேர் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியாது. நம்மளோட அரசு சார்ந்த தலைவர்கள் நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.